இந்திய கூட்டணி சார்பில் தாராபுரம் புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி, தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் ஆகியோர் பேசினர். தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் பேசியதாவது: 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை. திமுக இளைஞரணி சார்பில் ஈரோடு மற்றும் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நான் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சியில் 290 வாக்குச்சாவடிகள். ஆனால் திமுக வேட்பாளர் 281 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பூத்திற்கு ஒரு ஓட்டு வாங்கியிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். எனவே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அனைவரும் இந்திய கூட்டணி வெற்றிக்காக தீவிரமாக வாக்கு சேகரிக்க வேண்டும். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் டெல்லியில் வலியுறுத்தி பெற்றுத் தருவேன். மூலனூர் பகுதியில் கண்வழி பயிர் ஏற்றுமதிக்கான விலை தனியார் நம்பியே உள்ளது. எம்பி ஆனவுடன் இப்பகுதி விவசாயிகளின் பிரச்சினையை தீர்க்க திமுக ஆட்சியில் 1996ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு தேங்காய் விலை வீழ்ச்சி போது நேபட் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்தது போல் கண்வழி விதையை கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதல்வர் டீசல் விலையை லிட்டர் ரூபாய் 65ற்கு குறைப்பேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். டீசல் விலை குறையும் போது தென்னை, மஞ்சள், முருங்கை போன்ற விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் கிடைக்கும். இவ்வாறு திமுக வேட்பாளர் பிரகாஷ் பேசியுள்ளார்.